அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஃபர்தா அணிகிறத பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் என்ன கூறியிருக்கிறான் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஷித்னி இல்மா ரப்பி ஷித்னி இல்மா. இன்னைக்கு புர்கா அணிகிறத பற்றி, அதாவது ஃபர்தா அணிகிறத பற்றி அல்லாஹ் எவ்வளோ கட்டாயப்படுத்தி தன் திருமறையில் கூறியிருக்கான் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கான பாடம். அதாவது உலகில் பல மதங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான், இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை வேதத்தின் மூலமும் அவனுடைய தூதர்களின் மூலமாகவும் முழுமையாக்கி வச்சுருக்கான். இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றும் போது தான் சொர்க்கத்தை அடைய முடியும். ஆனால் முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் இஸ்லாத்தோட வாழ்க்கை நெறியை பின்பற்றி இஸ்லாத்தின் அனைத்து கொள்கைகளையும் சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் பேணி காக்கணும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளை இட்டுட்டாங்கன்னா அதை வேற யாராலையும் எந்த ஆணுக்கோ எந்த பெண்ணுக்குமே உரிமை கிடையாது அபிப்பிராயம் வைக்கிறதுக்கு. அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எவரேனும் மாறு செஞ்சா நிச்சயமாக அவங்க பகிரங்கமாக வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு இறைவனே கூறியிருக்கான். இப்படி அல்லாஹும் அவனுடைய தூதரையும் இட்ட கட்டளைகளில் ஒன்று தான் கிஜாப்புங்கிற ஃபர்தா. அல்லாஹ் ஃபர்தாவை பற்றி தன் திருமறையில் கூறியிருக்கான். 7 சட்டத்தோடு கூறியிருக்கான். அது என்னென்ன சட்டம் அப்படின்னா, பெண்கள் தனது பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், பெண்கள் தங்கள் வெட்கத்தலங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், சாதாரணமாக வெளியே தெரியக்கூடிய முகம் கை அதை தவிர்த்து மற்ற அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாது, முந்தானைகளால் தனது மார்பை மறைச்சிக்கணும், எப்போதுமே மறைத்து வைத்து கொள்ள வேண்டும், தங்கள் அலங்காரங்கள் வெளியில் தெரிகிறபடி நம்ம எந்த அலங்காரமே பண்ணக்கூடாது, பூமியில் கால்களை தட்டி நடக்கக்கூடாது. இதில் இது வரைக்குமே இப்போ நம்ம சொன்ன இந்த 5 இதுலேயுமே இது வரைக்கும் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு நிச்சயமாக நம்ம தேடணும். முமீனான பெண்கள் தங்கள் அலங்காரங்களை வெளிக்காட்டுறதுக்கும் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான். அப்படிப்பட்டவங்க யார் யார் அப்படின்னா, கணவர், தந்தை, கணவரோட தந்தை, தாமகன், தம் சகோதரர், தம் சகோதரனின் புதல்வர், முஸ்லிம் பெண்கள், தங்களது அடிமைகள், பெண்களை விரும்ப முடியாத அப்படின்னா வயதான ஆண்களாக இருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி பெண்கள் மறைவான அங்கங்களை பற்றி அறியாத சிறுவர்களாக இருந்தால் இவங்கள்ட்ட தங்களோட அலங்காரங்களை காட்டலாம் என்று இறைவன் ஃபர்தாவை பற்றி கட்டளையிட்டிருக்கான். அந்நிய ஆண் முன்னாடி நிச்சயமாக ஃபர்தா அணிஞ்சிருக்கணும் கட்டாயமாக. ஆயிஷா அலி அவங்க அறிவிக்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜிற்கு வரும்போது இஹ்ராமுக்காக நாங்கள் முகத்தை திறந்து வச்சுருந்தோம். வியாபார கூட்டத்தினர் எங்களை கடந்து போனாங்க. அப்போ நாங்கள் முகத்தை டக்குன்னு மூடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஃபர்தாவோட அவசியத்தை இது மூலமாகவே நம்ம உணர்ந்துக்கலாம் ஓரளவுக்கு, இல்லையா? ஃபர்தா அணியலை அப்படின்னா அதனால் ஏற்படுற விபரீதம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இல்லையா? ஃபர்தா அணிய வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் கட்டளையிட காரணமே ஒரு பெண்ணோட சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கோ பெண்களை கொடுமைப்படுத்துறதுக்கோ கிடையாது. இதற்கான காரணத்தையும் அல்லாஹ் திருமறையில் கூறியிருக்கான். நபியே, உம்முடைய மனைவிகள், உம்முடைய புதல்விகள், நம்பிக்கையாளர்களின் மனைவிகள் எல்லாரிடமும் கூறுவீராக, அவங்க கண்ணியமாக வெளியே தெரியணும் அப்படின்னாலும் எந்த தொல்லைக்கும் ஆளாகக்கூடாது, அந்நிய ஆண்களின் பார்வையில் நம்ம தவற தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னா
நிச்சயமாக இந்த ஃபர்தா முறை வந்து இவர் ஏற்று சிறந்த முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை எத்திராஜ் கல்லூரி மாணவி ஒரு பொண்ணு ஷரிஹாஷா பேர். அந்த பொண்ணை வந்து கடத்தி ஆட்டோவில் வச்சு அப்புறம் அவங்கள கற்பழித்து கடைசியில் வந்து ஆட்டோலேருந்து தள்ளி அவங்க மரணம் ஆயிட்டாங்க. இதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் பார்வதிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தன் கணவரோட சகோதரனே தன் அண்ணியின் அழகில் மயங்கி கற்பழித்து கொன்று விட்டான். கேட்டிங்களா? எவ்வளோ ஒரு கேவலமான செயல்கள்னு. இதெல்லாம் வந்து ஆண்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கிட்டாலே ஆண்களோட பார்வை நம்ம மீது தப்பாக இருக்காது இல்லையா? பெண்கள் நம்ம உடுத்துகிற உடை, நம்ம அணிகிற நகை, இதெல்லாம் அடுத்த ஆண்களுக்கு அழகாக காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதையுமே செய்யக்கூடாது. அல்லாஹ் கூறுறான், நபியின் மனைவிகளே, நீங்கள் அந்நிய ஆணிடம் நளினமாக பேசாதீர்கள், அவர்களின் மனதில் தவறான எண்ணங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லி. கேட்டிங்களா? நளினமாக எந்த ஆண்டையுமே நம்ம அந்நிய ஆணுடன் பேசும்போது நளினம் காட்டி, சிறிதளவும் நளினம் காட்டி கூட பேசக்கூடாது. இதே போல் பிரபல கேரளா பெண் எழுத்தாளர் கமலா சுரையா அப்படிங்கிறவங்க வந்து இப்போ தான் இஸ்லாம் வந்து தற்சமயமாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஏற்றுட்டா அவங்க வந்து அவங்களுக்கு பேட்டியிலையும் சரி, அவங்க வந்து எழுத்தாளர் தான். அவங்க எழுதுனதும் சரி, நான் இஸ்லாத்தை ஏற்றதுக்கப்புறம்தான் ஃபர்தா அணிகிறது எவ்வளோ எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குங்கிறத பற்றி உணர்த்தி சொல்லியிருக்காங்க. அதே போல் நெல்லை மாவட்டத்தில் சூளங்கோட்டை சுற்றியுள்ள கிராமங்களில் டாக்டர் முகமது பகத்சிங் என்பவரது தலைமையில் இஸ்லாத்தை ஏற்று 25 குடும்பமும் ஃபர்தா அணிகிறத பற்றி பெருமையாக தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபர்தாவின் அவசியத்தை உணர்த்தும் மேற்கத்தியர்கள், அதாவது மேலை அவங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் அறிவியல் வளமும் சரி, கல்வி முன்னேற்றத்துலேயும் சரி, அவங்க வந்து கல்வியிலையும் சரி ரொம்ப முன்னேற்றமாக தான் இருப்பாங்க இல்லையா? ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலைகளோ நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து மேலை நாட்டவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்தா அணிவது கண்ணியம் காக்கும் கவசம் அப்படின்னு மேலை நாட்டவங்களே உணர்றாங்க. எப்படி பார்த்தீங்களா? ஃபர்தா அணிகிறது கண்ணியம் காக்கும் கவசமா. அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்தாவை பிற்போக்குத்தனம் என கூறுபவரின் நோக்கம். ஃபர்தா அணிகிறதுலாம் வந்து பெண்களை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி, பெண்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு இப்போ வந்து இஸ்லாமிய பெண்களே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போலாம் நாங்கள் வந்து புதுமை பெண்கள், நாங்களாம் புர்கா போட மாட்டோம், தலையில் கிஜாப் மட்டும்தான் போடுவோம், மற்றபடி புர்கா அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? நவுதுபில்லா. அந்த மாதிரிலாம் இனிமேல் வந்து யாரும் பண்ணக்கூடாது. புர்காவை அணிகிறத பற்றி கூட அல்லாஹ் வந்து எவ்வளோ விஷயங்கள் கட்டளையிட்டிருக்கான் பார்த்தீங்களா? அதனால தான் சகோதரிகளே, முஸ்லீம்களாக வாழக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே அல்லாஹ்வோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய தூண்டுற மன இச்சையிலும் சரி, சைத்தானோட விஷயத்துலையும் சரி, நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம சமுதாய கண்மணிகளான இஸ்லாமிய பெண்களே, முறையாக ஃபர்தா அணிந்து நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட்டு சொர்க்க பாதையில் சென்று மகத்தான நற்கூலியை பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.